அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது தாய் பாசம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மனித இனத்துல ஒரு தாய் என்றது நம் நலன் மீது அக்கறை வைக்கிறதோ, நம்ம மன ரீதியா நம்மளை பார்த்துக்கிறதோ, நம்மளை உடல் ரீதியாகவும் நம்மளை கவனிச்சுக்கிறதோ எல்லாமே தாய், தாய், தாய். அந்த வகையில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்ததுங்க என் வாழ்க்கையில. நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது என்ன பண்ணுவேன், நான் ஒரு ரொம்ப ரொம்ப வெட்டியா இருப்பேன். எனக்கு வேலையே கிடையாது. நான் அதுவரைக்கும் பொறந்ததுலேருந்து வேலைக்கே போனதே கிடையாது. இன்னி வரைக்கும் அந்த மாரி என் ஃபேமிலி என்ன நல்லா பார்த்துக்குது. என்ன விஷயம்னா, ஆ ஒரு காலகட்டத்தில என் அப்பா வந்து ஷாப் வச்சிருந்தாரு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷாப் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. என் வீட்லருந்து ஒரு 2 ஆர் 3 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக்கபிளா போனாக்கா அது என் ஷாப்பு. நான் இருந்த ஏரியா ஒரு டெல்லஸ் அவனின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு லக்ஸரியான ஏரியா. அந்த ஏரியா வந்து பின் ட்ராப் சைலண்டா இருக்கும். ரோடு வசதியா இருக்கும். நல்ல சிசிடிவி கேமராவோட நல்ல சூப்பரான ஏரியா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியா. அந்த தான் இருந்தோம். ஒரு பெரிய வீட்ல இருந்தோம். ஸோ என்ன பண்ணேன் டெய்லி நான் நல்லா தூங்குவேன். 10, 11 மணிக்கு தூங்கி எழுந்து வாக்கிங் பண்ணிட்டு போவேன். இது என்ன பண்ண வேலை. டெய்லியும் நடந்து போயிட்டு என் ஷாப்புக்கு போயிட்டு கல்லால எடுத்து காசு எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு எனக்கு பிடிச்ச KFC அது இது பர்கர் சாப்பிட்டுட்டு திருப்பி வாக் பண்ணிட்டே திருப்பி வீட்டுக்கு போயிடுவேன். பைக் இருக்கும். பட் வந்து அந்த பைக்ல போனா சீக்கிரம் சீக்கிரம் வந்துரும்ல. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. அதனால ஜாலியா நடந்தே போயிட்டு நடந்தே வருவேன். அந்த மாரி பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்ன பண்ணேன், நெறைய புத்தகங்கள் படிப்பேன். நெறைய புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு, நெறைய உலக சினிமா, நம்ம அக்கிரா குரோசவா, மசாகி கோபயாஷி இந்த மாரி ஸ்டான்லி குப்ரிக். ஸோ இந்த மாரி நெறைய உலக சினிமா டைரக்டருடைய படங்கள்லாம் வந்து கேசெட் வாங்கி வந்து ரிச் சைட் போனா கேசெட் கிடைக்கும். கேசெட்ஸ். ஸோ நான் போன ஒரு அமௌண்ட் குடுத்தா பல்க்கா ஒரு ஒரு கேசெட் வாங்கிட்டு வருவேன். அப்ப சிடி இருக்கும். போட்டு நான் ஒண்ணு காலைல, மதியம், நைட்டு, காலைல, மதியம்ன்ட்டு 3 டைம் 3 படம் பார்ப்பேன். ஸோ அந்த மாரி பழக்கம் உண்டு அப்ப. அப்போ நம்ம ஒரு மூட்லயே இருப்போம். இன்னும் ஒரு கதை காலத்துல ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு கதையாசிரியருக்கு வேற உலகத்துல வாழணும்னு உண்மைதான். என்னன்னா, எங்களுக்கு தெரியும் ஒரு உலகம் இருக்கும். ஏன்னா, ஒரு அந்த சிந்தனையிலே இருக்கும்போது, ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். என்னமோ ஒரு பயங்கர மூட்லயே இருப்போம். இங்க இருக்கிற இயக்குனர்கள், எழுத்தாளர்கள்லாம் அப்படி அப்படி ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டம் அது நான் ரொம்ப. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறேன். பட் அன்னைக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து நான் இப்போ வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அப்போ வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு வாக்கப்ல வந்து போயிட்டு இருக்க ரோட்ல நடந்து போகும்போது, ஒரு நாய் நல்லா கவனிக்கணும். ஒரு இது உண்மை சம்பவம். நான் கண்கூட பார்த்த சம்பவம். ஒரு நாய் என்ன பண்ணுது, நான் நடந்து போவேன். அந்த ஒரு குட்டி கருப்பு நாய். அது குட்டின்னு பார்க்குறேன். வளருது, வளருது, வளருது. நான் ரசிக்கிறேன். அத பார்ப்பேன். போகும்போது வந்து கொஞ்சம் பார்த்து கொலைச்சுட்டு ஓடும். என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் வந்து பெருசா வளர்ந்துருச்சு. வளர்ந்து குட்டி போடுது. அது குட்டி போடுது. நான் குட்டிய பார்த்தேன். அது வளர்ந்து குட்டி போடுது. குட்டி போடுது. குட்டிங்க ஒரு 5, 6 குட்டிங்க. குட்டிலாம் இருக்குது. நான் நடந்து வருவேன். பார்த்துட்டே இருப்பேன். என்ன பார்த்தாலே எல்லாம் குட்டி நாய் குலைக்கும். நான் குட்டின்னு பார்க்கலையா, நான் அது குட்டிக்கு போனா அது வந்து என்ன செல்லமா பழகும். வந்து என்ட்ட வந்து கிட்ட கொஞ்சம் வரும். நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து தொடர்ந்து யோசிப்பேன். எல்லாம் அந்த ஒரு ஒரு பேட் என்னுடைய என்னுடைய எனக்கு கெட்ட பழக்கம். ரொம்ப தொடர்ந்து கொஞ்சம் யோசிப்பேன். ஒரு ஒரு பருவம் அந்த ஒரு தவறான விஷயம் வந்து எனக்குள்ள இருந்துட்டு. ஏன்னா இப்ப அது இல்ல. அப்ப வந்து எனக்கு வந்து தொடர்ந்து யோசிப்பேன். ரொம்ப 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 ஹைஜீனிக்கா இருப்பேன். ஆ தொடர்ந்து யோசிப்பேன். ஆனா பாசத்த காட்டும். என்னாச்சு, ஒரு நாள் வந்து அது பாசத்த காட்டும்போது அது பாசத்த ஜெயிச்சிருச்சு. அந்த ஹைஜீனிக்க உடைச்சிட்டு தலைய தலைய குடுப்பேன். குட்டி நாய்ங்கலாம் இருக்குது. ஒரு நாள் ஆச்சு அந்த குட்டி நாய் வந்து ஒரு வண்டிலாம் ரோட்ல போகும் இல்லையா? அந்த ரோட்ல என்ன ஆகுது, ஒரு அமைதியான ஏரியா அது. அமைதியா இருக்கும் அந்த ஏரியாவே. ஆனா ஒரு வண்டியில ஒரு ஒரு அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து பொருள இறக்கிட்டு போற வண்டியில ஆக்சிடென்ட் ஆகுது. குட்டி நாய். அந்த குட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த குட்டி செத்து போச்சு. அந்த 6 குட்டி இருந்த இடத்துல ஒரு குட்டி இல்ல. செத்து போச்சு. அந்த தாய் நாய் என்ன பண்ணுது, இந்த கண்ணுல தண்ணி வடிஞ்சபடி காஞ்சு போய் அந்த செத்து போனது ரோட்ல அந்த குட்டி நாயவே இருக்குது. அந்த மத்த 5 நாய்களும் ஓடி விளையாடிட்டு இருக்கு. ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கு. அந்த தாய் நாய் மட்டும் அந்த அந்த செத்து போன அந்த குட்டி பக்கத்திலேயே இருக்குது. ஏன்னா அந்த அந்த வண்டிய அடிச்சிருச்சு. அது தெரிஞ்சு பண்ணல. தெரியாம பண்ணான். அது சடனா உள்ள போயிருச்சு. மாட்டிக்கிச்சு. ஸோ நான் எப்பயும் போல என்ன பண்ணேன், தூக்கி குனிஞ்சிட்டு கிளம்பி நான் வந்து எப்பயும் போல கேஷுவலா வாக் பண்ணிட்டு போயிட்டேன். பார்க்குறேன்.
அந்த தாய் நாய் வந்து அப்படியே இருக்குது. அந்த குட்டி நாய் அங்கேயே கிடக்குது. என்ன பார்க்க என்ன ஜீர்ணிக்க முடியல. என்னடா அது சொல்லிட்டு என்ன பண்றேன், அந்த குட்டி நாய் என்ன பண்றேன், நான் நான் தொடல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கடந்து போறேன். கடந்து போயிட்டு திருப்பி வரேன், பார்க்குறேன். வீட்டுக்கு போறேன். மறுநாள் தூங்குறேன், எழுந்திக்கிறேன், திருப்பி அது வழி போறேன். அந்த செத்து போன அந்த குட்டி நாய் அது எந்த இடத்துலயே இருக்கு. யாரும் தூக்கி போடல. அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நம்மள மாதிரியே தான் எல்லாரும் இருக்கிறாங்களோ நினைச்சிருந்தேன். சரி, நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்றேன், அந்த குட்டி நாயை ஒரு கவரை கையில மாட்டிக்கிட்டு அந்த காலை பிடிச்சி தூக்குறேன். ஏன்னா பயமா இருக்கு கடிச்சிருமோன்னு. பட் கடிக்கல அது அந்த தாய் நாய். ஏன்னா குட்டிகள் பார்த்துட்டு இருக்கல நான் தான். அது கையில எடுத்துட்டு போயிட்டு ஓரம் போடுறேன். ஓரம் போட்டுட்டு கிளம்புறேன். எனக்கு மனசு வரல. என்னடா திருப்பி போட்டு ஸ்மெல் வருது, நம்ம வாக் பண்றோம். அதையே நான் என்ன தாட்ல பண்றேன், நான் நடந்து போறது ஒரு ஸ்மெல் வரும், அந்த தாட்ல இருக்கேன். அந்த தாட்ல இருக்கேன். ஏன்னா நடந்து போறது ஒரு ஸ்மெல் வரும், நான் பார்க்க ஒரு பாருக்கு என்னடா விட்டு போகுது, அந்த திங்கில் நான் யோசிக்கிறேன். பாவம்லாம் யோசிக்கல. என்ன பண்றேன், ஒரு குச்சி எடுத்து நான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்லயே பாருங்க எவ்வளவு கேவலமானவனா இருக்க பாருங்க. ரொம்ப ரொம்ப கேவலமானவனா. என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த குச்சி எடுத்து நான் நோண்டுறேன். நோண்டி மண்ணெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த டாக் என்ன பண்றேன், குட்டி நாய் எவ்வளவு போட்டு மண் தள்ளி மூடிட்டேன். அது எம்டி பிளேஸ். ஏன்னா சுத்தி பில்டிங்ஸு. அந்த இடத்துல மட்டும் ஒரு எம்டி பிளேஸ். அங்கதான் அந்த குட்டி நாய் ஓடி விளையாடிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. அங்க புதைச்சிட்டேன். மொத்த 5 நாய் குட்டி நாய்ங்க அது பாட்டு போதும் விளையாடுதுங்க, ஜாலியா விளையாடுதுங்க. ஆனா நான் எங்க புதைச்சனோ அந்த தாய் நாய் அங்கேயே படுத்துக்கிச்சு. நவரவே இல்லைங்க. நான் என்ன பண்றேன், திருப்பி கடைக்கு போறேன், திருப்பி வரேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. இந்த 2, 3 நாள் நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த தாய் நாய் அந்த புதைச்ச இடத்திலேயே தான் இருந்தது. எப்படியே புதைச்ச இடத்துல படுத்துட்டு இருக்கு. நான் யோசிக்கிறேன், என்னடா அது நாளுக்கு நாள் அந்த உடம்பு குறைஞ்சிட்டே வருது, உடல் நெளிஞ்சுக்கிட்டே வருது, அது படுத்துக்கிட்டு இருக்கு, நம்ம புதைச்ச இடத்துலயே படுத்துக்கிட்டு இருக்கு, என்ன கதை தெரியல. என்னால யோசிக்க முடியல. சரி போறேன் வரேன் போறேன். 10 நாள் ஆச்சுங்க. 10 நாள் ஆச்சு. ஃப்ளாட்டா இருந்தது. என்னாச்சு, என்னடா அது தலை தூக்கி நம்ம போன தலைவனை தூக்கும். ஆனால் உடம்பு எனர்ஜி இல்லை, தலை தூக்கும். நான் கிட்ட போய் இப்போ ஃப்ளாட்டா இருந்தது, என்ன தலை தூக்க மட்டும் சொல்லிட்டு என்ன ஆச்சு கிட்ட பார்க்குறேன், செத்து போச்சு. தன்னுடைய 6 குட்டியில ஒரு குட்டி செத்து போனோடனே அந்த ஒரு குட்டிக்காக அந்த தாய் நாய் வந்து செத்து போச்சுங்க. நான் புதைச்ச இடத்துல அதே இடத்துல செத்து போச்சு. எனக்கு பார்த்துட்டு என்னடா இது, ஜீவன் ஒரு மிருகத்துக்குள்ள ஒரு ஜீவனுக்குள்ள இவ்வளவு ஒரு உருக்கம், வலி, பாசம், செத்து புதைச்சது செத்து போயிடுச்சு. மற்ற நாய்களும் விளையாடிட்டு இருக்க. பாருங்க தாய் பாசத்தை. தன்னுடைய ஒரு குட்டி செத்தத்தை ஜீர்ணிக்க முடியல. இன்னைக்கு மனித வாழ்வில வந்து ஒரு தாய் வந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு பையனோ ஒரு குழந்தையோ இறந்துச்சுன்னா அது ஒரு வலி, இல்லைன்னா கொடுமையான வலி. அந்த எல்லாம் வந்து அது செயல் நடக்கக்கூடாது. யாரும் அந்த விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது. கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்க வேண்டிக்கங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த வகையில அந்த பாருங்க, அதை பார்த்துட்டு நான் திந்திட்டேன். என்னடா விஷயம், என்னுடைய ஹைஜீனிக்கு அன்னைக்கு போச்சு. அப்போ என்னுடைய விஷயங்கள்ல எல்லாமே தூக்கி போட்டேன். அந்த ஞாபகம், அந்த ஒரு எதுக்கு இந்த விஷயம் என் கண்ணில் தென்பட்டது, கடவுள் ஐயா இந்த சூழலை காட்டினா எனக்கு அப்படின்னு ஒரு பிரமிப்பா இருந்தது. அதனால தாய் பாசம்ன்றது ஜீவராசிகள் வேற, மனிதர்கள் வேற எல்லாம் கிடையாது. பாசன்றது எல்லாமே ஈக்குவல் தான். உலகத்துல எல்லா ஜீவராசிகளும், பறவைகள், மனிதர்கள் எல்லாம் ஈக்குவல் தான். இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த யூனிவர்ஸுக்கு நம்ம எல்லாம் ஒரு உயிர். நம்ம மனிதன், நம்ம தான் பெரிய ஆளு. ஜீவராசிகள் ஒண்ணுமே கிடையாது. எல்லா இடத்துக்குள்ளயும் ஒரே சென்டிமெண்ட், ஒரே ஃபீலிங்ஸ், ஒரே பெயின், ஒரே வலி, லவ் எல்லாமே இருக்கு. எல்லா ஜீவராசிக்குள்ளயும் இருக்கு. அதான் எல்லா ஜீவராசிகளையும் மதிங்க. ரொம்ப ரொம்ப அன்புன்றது, பாசம்ன்றது, அது தாய் பாசம்ன்றது மிக மிக ஒரு உரிமையானது. தன்னை வருத்திக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் வாழ்ற விஷயம் இருக்குல்ல. இந்த உலகத்தை தாயை விட இந்த உலகத்தை வேறு யாருக்கும் வராது. எக்ஸாம் சொல்ல ஒரு காதலி இருக்காச்சுக்கல, அந்த காதலி மிகப்பெரிய அன்பு வச்சிருக்கான். தினம் தினம் பேசுறாங்க. அந்த காதலி திடீர்னு விட்டு போயிட்டா. நம்ம லவ் பண்ண பையன் வந்து நம்மள நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருப்பானே, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பானே, செத்தாலும் செத்துருவானே. சரி, அதனால என்னன்னா நம்ம வந்து பேசி அவனை கம்போஸ் பண்ணலாம், பேசுவோம் சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுவாங்களா? ஆஹா, தடி செத்து நாசம் போற
நீ எப்படின்னா போ, எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, எனக்கு வேண்டாம், அவ்வளோதான், எனக்கு லைஃப் ஸ்டைல் இருக்கு, நான் போய்க்கிறேன், போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். நண்பர்கள் கூட இருப்பாங்க, உயிர் கூட நண்பன் இருக்கான், பிரச்சனை ஒன்று விட்டு ஓடுற நண்பன் இருக்கான். புரியுது அவங்களுக்கு? அது தந்தை. தந்தை வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு எல்லாம் செய்வாங்க. பட் அவங்களுடைய உணர்வுகளுக்காக பிறரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மற்ற பல விஷயங்கள் இருக்கு. தந்தை இப்போ தவற சொன்னா சரிங்க. தந்தை என்பது என்னன்னா, உணர்வுகளுக்கு வலிமை அதிகம். அந்த உணர்வுகள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையை செஞ்சுருவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு விஷயமும் அவங்க அவங்க உணர்வுகளுக்கு தகுந்தாப்புல ஒரு விஷயங்கள் தேட தேட ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா தாய் அப்படி கிடையாது. தாய் வந்து அப்படி கிடையாது. அந்த வகையில இந்த உலகத்துல தாய் பாசத்தை விட இங்க பெரிய ஒரு சக்தியும் மாபெரும் ஒரு பவர் எதுவும் கிடையாது. ஏன்னா நமக்காக எதையும் வந்து இழக்க தயாரானவங்க. எதையுமே இழக்க தன்னுடைய உயிரையும் இழக்க தயாரானவங்க அவங்க. எதையும் செய்வாங்க தாய். அந்த மாரி அந்த ஒரு இந்த கதையை ஏன் சொன்னேன்னா, உண்மை சம்பவம் அது. என் கூட கண்கூட பார்த்தது. அதனால பாருங்க, ரொம்ப தாய நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா தாயெல்லாம் வந்து எல்லாரையும் விட்டு போயிடுறீங்க. இன்னமும் இது இன்னொரு சம்பவம் இருக்கு. நான் அதையும் சொல்றேன். சரிங்களா? அது இன்னொரு இதே தாய் வந்து தாய், தகப்பன், பிள்ளை. அத பத்தின விஷயம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். முக்கியமான செய்திங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.